வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி 1ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ், மே மந்த்துக்கான என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் தான். என்னோடய ஃபேமிலி பட்ஜெட் இந்த மாதம் ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்குது. எப்போதுமே வரக்கூடிய சம்பளத்தை 50-50 பிரித்து வச்சுருவேன். இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் வந்து பார்த்திங்கன்னா 53-47 ரூல் தான். இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 53% நான் வந்து எக்ஸ்பென்ஸ்க்குன்னு ஒதுக்க போகிறேன், 47% சேமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் மந்த்து நான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் வீடியோ நான் போடலை, நான் நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நியாயமாகவே செஞ்ச செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே விலை ஏறி இருக்குது. ஸோ அதிலே வந்து மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ மாதத்துக்கு நான் செலவுக்குன்னு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட்டை கொஞ்சம் ஒதுக்குவோம். 50%லேருந்து ஒரு 3% வந்து எக்ஸ்ட்ராவாக ஒதுக்கியிருக்கேன். ஸோ 47% வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோவில். என்னோட மே மாதத்துக்கான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய இன்கம் சோர்ஸ் 2. நான் ஃபுல் டைமாக செய்யக்கூடிய ஜாப்லேருந்து எனக்கு 16,000 ரூபா வருமானம் வரும். பார்ட் டைமாக செய்யக்கூடிய வருமானம் வந்து எனக்கு 10,000 ரூபா. ஸோ ரெண்டையுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 26,000 ரூபா என்னுடைய மந்த்லி இன்கம். இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 53-47 பிரிச்சிருக்கேன். ரொம்ப கரெக்டட் வேல்யூ கிடையாது. 14,000 + 12,000 பிரிச்சிருக்கேன். எப்போதுமே வந்து 13,000 கொடுப்பேன். ஒரு 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இந்த தடவை நம்ம செலவுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து 12,000 ஆக்குறேன். ஸோ இந்த தடவை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்கேன். ஏன்னா செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எப்படி என்னோட இந்த 26,000 ரூபா இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நான் இதிலே வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ 14,000க்கு இந்த மாதத்துக்கான பட்ஜெட் நான் பார்க்க போகிறேன். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 25,000 ரூபா ஒரு மாதத்துக்குலாம் ஆயிருக்கு. நான் அது எப்படி ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்லாம் பண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து 25,000 ரூபா மாதம் செலவாயிட்டு இருந்தேன் என்னுடைய ஃபேமிலிக்கு. இப்போ நான் வந்து ஒரு 14,000-13,000க்குள்ளே எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை தனி வீடியோவாக நான் போடுறேன். ஸோ எப்படி நான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ணேன், எவ்வளோ மந்த்துக்கான ரெக்கார்டு என்கிட்ட இருந்துச்சு, எல்லாமே நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த வீடியோவாக நான் போடுறேன். தேவைன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அப்போ சேவிங்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12,000. இப்போ வந்து 47% சேவிங்ஸ்னால் 12,200 ரூபா வரும். பட் நான் ரவுண்ட் அமௌண்ட்டாக 12,000 14,000 அப்படிங்கிறத பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் இப்போ இந்த மாதத்துக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பட்ஜெட் பிளானுக்கு அமௌண்ட்டு, செலவுக்கான அமௌண்ட்டு, சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டு. இப்போ இதை எப்படி டீட்டெயிலாக பட்ஜெட்டாக போடுறேங்கிறத பார்க்கலாம். 14,000 எப்படி பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எனக்கு கிராசரி வந்து எப்போதுமே 3,500 தான் போடுவேன். ஸோ இந்த மாதம் நான் 4,000 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா போன மாதம் 3,500 ரூபா நான் கொஞ்சம் 3,000 ரூபாய்க்கு தான் கிராசரி வாங்கினேன். அதுக்கப்புறம் இடையில அது வாங்க இது வாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. எதையுமே நாங்கள் ஆடம்பரமாகவோ வேஸ்ட்டோ பண்ணல, எல்லாமே தேவைக்கு தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப ஓகே, கிராசரிக்கு இப்போ 4,000 ரூபா வந்து போடலாம், ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துக்கு 4,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இன்னொன்று, இந்த மாதம் லீவில் பசங்க வீட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வேறு வழி கிடையாது, கிராசரி கொஞ்சம் அதிகமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம். அதனால ஒரு 4,000 போட்டிருக்கேன். பால் வந்து தற்சமயம் விலையேற்றம் இல்லாததுனால அதுக்கு அதே அமௌண்ட்டு தான், 1,320 ரூபா. இப்போ இது எப்போ இடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸஸ் செலவாகும். ஸோ அப்போதைக்கு நம்ம சேவிங்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். காய்கறிக்கு எப்போதும் போல் 1,000 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கியிருக்கேன். இதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. 4th ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு 1,300 ரூபா. பொதுவாக வந்து இந்த வெயில் காலங்களில் அதிகமாக லிக்விடாக சாப்பிட தான் பிடிச்சிருக்கு. நான்வெஜ்ஜோ எதுவுமே ஒரு வாய்க்கு விருப்பமே இருக்க மாட்டேங்குது. ஸோ எனிவேஸ் ஆஸ் யூஷுவல் அதுக்கு நான் 1,300 ரூபா போட்டேன். கேஸ் வந்து கண்டிப்பாக 1,000 ருபீஸ் வேணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது எக்ஸ்ட்ரா சமைப்போம், அப்போ தீர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் கேஸ்க்கு 1,000 ரூபா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 1,500 ரூபா. எனக்கு வந்து இன்னும் வெக்கேஷன் வந்து இன்னும் முடிவாகலை, எப்போ விட போகிறாங்க அப்படின்னு இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறையா வந்து அடுத்தடுத்து நாக் விசிட் அந்த மாதிரி வர்றதுனால எப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியல. பட் எனிவேஸ் 1,500 ரூபா வந்து நான் பெட்ரோலுக்கும் எப்போதும் போல் எடுத்து வச்சுட்டேன். இன்கேஸ் லீவ் விட்டாங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் பணம் மிச்சம் பண்ணலாம். இல்லை டெய்லி போகிற மாதிரி இருக்குன்னா வேறு வழி இல்லை, இந்த அமௌண்ட் ஆகும். ஸோ அதனால் 1,500 பெட்ரோலுக்குன்னு ஒதுக்கியாச்சு.
அப்புறம் மெடிசினுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து நான் எப்போதும் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரெகுலராக சாப்பிடக்கூடிய மெடிசின்ஸ் வந்து எனக்கு 500 ருபீஸ் ஆகும். இப்போ வந்து நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. பட் நான் அதுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கல. நான் என்னோடய சேவிங்ஸ்லேருந்து தான் வந்து அது ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்பேன், ஏன்னா அது கொஞ்ச நாளைக்கு தானே அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு வந்து கேபிளுக்கு எப்போதும் போல் 330 ரூபா வந்து ஆன்லைனில் பண்ணிடலாம். இபி பில் போன மாதம் கட்டியாச்சு. ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். புது மாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு 1000 ரூபாய் தான் எப்போதும் ஒதுக்குவேன் இல்லையா? ஸோ இந்த மாதம் வீட்டில் பசங்க இருக்கிறதுனால 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இந்த 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஒதுக்குனது எதுக்கு அப்படின்னா, வெளியில் வாங்குறத தவிர்த்துட்டு அந்த 500 ரூபாய்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ்க்கான பொருள் வீட்டிலையே ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ வந்து கேக்கெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண மாட்டோம். கேக்கு ஆசைப்பட்டால் ஒரு பீஸ் கடையில் வாங்கி கொடுத்துர்லாம். கட்லெட் இந்த மாதிரி விஷயங்கள், பால்கோவா இதெல்லாம் கேட்டாங்கன்னா வீட்டில் செஞ்சு தர முடியாது கண்டிப்பாக. ஸோ அதை வந்து கடையில் வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது இப்போ காராச்சேவு, முறுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க வீட்டில் போட்டு தருவாங்க, ஒய்ஃப் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா ஒதுக்கி வச்சுருக்கோம். பார்ப்போம், ரியலி சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் போடுறப்ப தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த போன மாதம் எவ்வளோ செலவு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். இது இல்லாமல் இதர செலவுகளுக்கு 550 ரூபா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபா வருது. நான் வந்து எதுலேயுமே சேஞ்ச் பண்ணல. கிராசரிக்கும் ஸ்நாக்ஸ்க்கும் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இது வேறு எந்த செலவுகளையும் மற்ற செலவுகள் எதுவும் பெருசாக எக்ஸ்ட்ரா ஆகாது. அதனால் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டேன். ஸோ 14,000 ரூபாய்க்கான பட்ஜெட் இது தான். சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போதும் போல தான் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் 3 பேருக்கு பிபிஎஃப், ஒரு ஆளுக்கு எஸ்எஸ்ஏ 1000 பிபி, எஸ்எஸ்ஏக்கு 1000. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கு வழக்கமாக கட்டக்கூடிய இந்த 4,000 ரூபாய் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. அது அப்படியே ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். அப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டு இந்த மாதம் ஒரு 2,400 ரூபா வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறம் வழக்கம் போல் 10% சேவிங்ஸ் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே 2,600 ரூபா எடுத்து வச்சிட்றேன். ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து அடுத்த வருஷத்துக்கான ஸ்கூல் ஃபீஸ் இப்போ நான் ஒரு வருஷமாக சேர்த்ததுனால கட்டிட்டேன். எப்போதுமே ஜூன்லேருந்து தான் நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு எதுவும் ஒதுக்க வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஒரு 3,000 ரூபா இருக்கிறதுனால சரி ஸ்கூல் ஃபீஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். 10,000 8,000 பார்ப்போம். நாங்களும் நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் மாற்றிடலாங்கிற முடிவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். ஜஸ்ட் ஒரு டூர் மாதிரி போகணும். ஸோ இந்த மாதிரி தான் டூர் மீன்ஸ் ஸ்கூல் டூர் போகணும், பார்த்துட்டு என்னங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் சேவிங்ஸ்க்கான ஸ்ப்ளிட்டப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் பட்ஜெட்லாம் போட்டுட்டிங்களா என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.